விஷயம்? ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, வாசலில் போய்கிட்டு இருந்த என்ன சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு வாசம் அப்படியே காற்றுல மிதந்து வந்துச்சு. என்ன அறியாமையே உள்ளே வந்துட்டேன். அது என்னடா வாசனைன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அது நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்க சாம்பார் வாசனை. ஆஹா, என்ன மனம்! நல்ல பசி வேற எனக்கு. அப்படிங்களா? ஆமாங்க, என் ஒய்ஃப் வைக்கிற சாம்பார் இருக்கே, கார்பரேஷன் தண்ணியில காய்கறி எல்லாம் போட்டு தாளிச்சு விட்ட மாதிரி இருக்கும். வாயில வைக்க விளங்காது. இல்லையே, நல்லா சமைப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சுமாரா தான் சமைப்பா. ஒரே டேஸ்ட். மனுஷனுக்கு நாக்கு செத்து போச்சு போங்க. உங்க சமையல் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கூச்சப்படாம சாப்பிடலாங்க. எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. கலை, இவ்வளவு சீக்கிரம் நீங்க என்ன கரெக்டா புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுல என்னங்க இருக்கு? சமைக்கிறதுல கொஞ்சம் தர போறேன். இதுல என்னத்துங்க குறைஞ்சு போயிட போறேன்? கரெக்டா சொன்னீங்க. சமையல்ல மட்டும் இல்ல, நீ ஆளு ரொம்ப பிரமாதமா இருக்க கலைவாணி. ஐ லவ் யூ. கையெடு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை நான் அப்புறம் இல்ல நினைச்சேன். அன்னைக்கு கங்கா உன்னை பத்தி சொன்னப்ப ஏதோ அசரத்தலமா இருக்கேன்ல நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இதுல என்னமா தப்பு இருக்கு? உனக்கு புருஷன் இல்ல, என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா உனக்கு பல லாபங்கள் கிடைக்கும். ஒரு டீல் போட்டுக்கலாமா? சி பட நாயே, இனிமே ஒரு நிமிஷம் இங்க நின்ன செருப்பால் அடிப்பேன். வெளியே போ, இங்க இருந்து வெளியே போடா. என்னாச்சு கலைவாணி? பாத்தீங்களா பாலா இந்த கொடுமைய? உங்க மாமா ராமச்சந்திரன் தப்பான எண்ணத்தோட வந்து என் கையை பிடிச்சு இழுத்து தப்பா பேசுறான், தப்பா நடந்துக்கிறான். ஐயோ, அசிங்கம் 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 நடக்குது மாமா. நம்ம ஆத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம் மாமா. என்னடா வளர்ற? என்னன்னாச்சு? அந்த கலைவாணியை குடி வச்சோம்ல, அது தப்பா போச்சு. நம்ம குடியை கெடுத்துட்டா மாமாவ. என்னடா சொல்ற? அந்த சிரிக்கி நம்ம பாலாவை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டா மாமா. 2 பேரும் சிச்சி. அந்த அசிங்கத்தை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? அது மாமி இருக்கிறச்ச சி வெக்க கெடு. வாடா, வாங்க மாமா, நீங்களே அந்த அசிங்கத்தை பாருங்க. பாருங்க மாமா, நீங்களே உள்ள போய் பாருங்க. இது பாரு, இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும். வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நாமளே பேசி தீர்த்துக்குவோம். எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். தெரிஞ்சா எங்க குடும்ப கௌரவம் எல்லாம். அயோக்கிய ராஸ்கல்! என்னப்பா இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு அயோக்கியத்தை நான் பண்றேன். என்ன பண்ணாலும் தேவைடா. அயோக்கிய ராஸ்கல்! என்ன காரியம் பண்ணீங்க? என்ன தூரடா உனக்கு? நான் சொல்றதுல எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன பண்ணாலும் தேவைப்பா. என்ன தைரியம்டா உனக்கு? இந்த செருக்கியோட உள்ள குமாரமா போட்டு இருக்க. மானம் கெட்டவன பேசுற கொண்டு விட கொண்டு. சார் அவரை விடுங்க சார், அவர் என்ன தப்பும் பண்ணல. ஆமாமா, அவன் மேல எந்த தப்பு இல்ல. தப்பெல்லாம் ஓ மேலதான். உனக்கு புருஷன் இல்லாதனால இவனை மடக்கி போடலாம்னு நினைச்சிருக்க. அவனுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, அதான் 2 ஈஸியா பத்திக்கிச்சு. ஏற்கனவே உங்களுக்குள்ள தொடர்பு இருந்திருக்கு. அதான் ஒரு நாடகம் போட்டு உன்னை அவன் இந்த வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கு. ஏன் சார் இப்படி அபண்டமா பேசுறீங்க? நிறுத்துறி. நீ யாரு? நாங்க யாரு? உன் நிலைமை என்ன? இப்படி ஒரு அசிங்கம் பண்ற ஆத்துக்குள்ள உனக்கு கொஞ்சம் கூட கூசல? ஐயோ, நடந்தது அது இல்லைங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. அதான் பார்த்தனே, 2 கண்ணாலையும் பார்த்தனே. இனிமே நீ எனக்கு சொல்றது விளக்கமா? டேய், இனிமே இந்த ஆத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இப்ப சாமான் செட்டெல்லாம் கொண்டு போய் ரோட்ல ஏறிடா. வெளியில துரத்துறா முதல்ல. பா ப்ளீஸ், நாங்க பேசுனத ஏதோ அரையும் குறையுமா கேட்டுட்டு நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. முழுசா கேளுங்கப்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா. மாமா, ஏதோ கதை பேசி உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு சதி நடக்குது மாமா. மாமா கொஞ்சம். டேய், நான் என்ன முட்டாளடா?
என்னமோ நீ எனக்கு சொல்ல வந்துட்ட, எனக்கு எல்லாம் தெரியும்டா. இந்த சிறுகி நம்ம இந்த ஆத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. முதல்ல அவளை வெளியே துரத்து. அதை மீறி ஏதாவது நடந்தா போலீஸ கூட்டின்னு வந்து இவ விபச்சாரம் பண்ணான்னு சொல்லி உள்ள கொண்டு வச்சிருவான். ஆமா, சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. கலைவாணி, எதுக்கு அழறீங்க? அழாதீங்க, தைரியமா இருங்க. நாம எந்த தப்பும் பண்ணல, அப்புறம் எதுக்கு அழறீங்க? அழாதீங்க ப்ளீஸ். அபி, சாப்பிடலாம் வாம்மா. வேண்டாம்மா. என்ன அபி, சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? ப்ளீஸ்மா, எனக்கு வேண்டாம்மா, ப்ளீஸ். அபி, நடக்கும்னு நினைச்சுதான் நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன் அபி. ஆனா கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஆகும் நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தேன். எதையும் ஆலோசிக்காம பொறுமை இல்லாம இப்படி பண்ணா கடைசியில இப்படிதான் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன். யார் பார்ட்டின்னு உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை கேட்டிருப்பேன், சொன்னீங்களா நீங்க? இப்ப எவ்வளவு பெரிய அசிங்கம். இல்ல அபி, அவர் நல்ல பார்ட்டி தான். அப்புறம் ஏன் இப்படி நடுவுல திரும்பி போயிட்டாரு? அத சொல்லதான் வந்தேன் அபி. அவர் ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குறவரு. சென்டிமெண்ட். வர்ற வழியில அவர் கார் மேல யாரோ மோதிட்டாங்கன்னு திரும்பி போயிருக்காரு. அவர்கிட்ட நான் மறுபடியும் பேசி பாக்குறேன். எதுக்கு? மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காக்க வச்சு கடைசி நேரத்துல வேற ஏதாவது சென்டிமெண்ட் பார்த்து நம்ம கழுத்து இருக்கவா? யார பார்க்க போறோம், என்ன பேச்சு பேச போறோம்னு நமக்குள்ளேயே கலந்து பேசியிருந்தா இவர் இல்லனா வேற யாராவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணிருக்கலாம்ல. இது பாருங்க தொல்காப்பியன், பிசினஸ்ல ப்ராப்ளம்னா அதை உட்கார்ந்து நம்ம பேசிதான் சரி பண்ணணும். இந்த மாதிரி தடாலடியா ஆள் கடத்துறது அடித்தடின்னு போனா இப்படிதான் நடக்கும். சரி அபி, அந்த 3 பேரையும் தூக்கிட்டு போனதுனால தானே அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல கையெழுத்து வாங்க முடிஞ்சது. அது சரி, ஆனா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணீங்க? அது சரியா பண்ண முடிஞ்சதா உங்களால? அது முடியல தான் அபி. ஆனா அதுக்காக எல்லா வழியும் அடைஞ்சு போயிடலையே. இப்ப கூட நான் அவர்கிட்ட போய் பேசி பாக்குறேன்னு சொல்றேன்ல. இது பாருங்க தோல்ஸ், அதுக்குள்ள நமக்கு இப்ப டைம் இல்ல. இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போறதுன்னு முடிவாயிடுச்சு. என்ன அபி, நீங்களே இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? அபி, நான் தான் வேற மாதிரி முயற்சி பண்ணி பாக்குறேன்னு வேண்டாம் சொல்றேன். தோல்ஸ். ஒரு அணுகுமுறை கடைசி நிமிஷத்துல காரியத்தை சாதிக்கிறதுக்கு உதவாது. நானே இது வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். நீங்க அமைதியா இருந்தா மட்டும் போதும். அபி, நான் வேற ஒருத்தட்ட வேணாம். வேண்டாம் தோல்ஸ், வேண்டாம் ப்ளீஸ். என்ன அபி, என்னென்னமோ சொல்ற? நீ பாத்துட்டு இருக்கிற வேலை கைவிட்டு போகுதா? ஆமாம்மா, நாங்க வாக்கு கொடுத்தபடி எங்களால இந்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்க முடியல. கடனை வாங்கி பிளாட்ஸ வாங்கி இப்போ சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம். இதுல இருந்து மீண்டு வரணும்னா முழுசா 3 கோடி ரூபாய் வேணுமா? 3 கோடியா? ஆமாம்மா, 3 கோடி. இந்த நிலைமையில எங்களை நம்பி பணம் தரத்துக்கு யாருமே தயாரா இல்ல. இப்போ வேற என்ன வழி அபி? தெரியலம்மா, தெரியல.
கங்கா, ராமச்சந்திரன் நாம நினைச்சிட்டு இருந்ததை விட 1000 மடங்கு மோசமானவரா இருக்காரு. ரொம்ப கேவலமா அவர் நடந்துகிட்டது மட்டும் இல்லாம அவர் தப்பிக்கணுங்கிறதுக்காக கலைவாணி என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டாரு. அந்த மாதிரி ஆளுங்களை உயிரோட விடக்கூடாது, வெட்டி போட்டுறணும். எனக்கு உடம்பெல்லாம் கூசி போச்சு கங்கா. எந்த தப்புமே பண்ணாத எனக்கு எங்க இப்படி வரிசையா தண்டனை? நானே அவர் எழுந்த துக்கத்துல குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி கரையேற போறோமோன்னு தவிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அசிங்கம்லாம் எனக்கு ஏன் வரணும்? மனசே வெறுத்து போச்சு. செத்து போடலாமான்னு தோணுதுங்க. நீங்க எதுக்காக சாகணும் கலைவாணி? ராமச்சந்திரன் மாதிரி ஈன பிறவில உயிரோட இருக்கா, நீங்க சாகணுமா? இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. எனக்கு உதவி செஞ்சதுனால தானே பாலாவுக்கும் கெட்ட பேரு. கலைவாணி, நம்ம மனசாட்சிக்கு உண்மை தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பொறிக்கு உங்க வீட்டுல ஒட்டடை அடிச்சப்பவே நினைச்சேன், வீட்டுல ஒரு டம்ளர் கூட எடுத்து வைக்காதவ வலிய வந்து இப்படி உதவி பண்றானேன்னு. இனிமே நான் என்ன பண்ணுவேன் கங்கா? என் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கணும், நானும் வாழணும். எவ்வளவோ போராட வேண்டியது இருக்கு. நடுவுல இப்படி ஒரு அசிங்கமா? கலை, நீயே இதை பெருசா எடுத்துக்கிற? உன்னை பார்த்து ஒரு நாய் கொலைச்சா நீ அதுக்காக வருத்தப்படுவியா? அந்த மாதிரி நினைச்சுக்க. நீ நல்லவ, அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த ராமச்சந்திர மாதிரி ஆளுங்க உனக்கு சர்டிபிகேட் தரணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன விடுங்க பாலா, நான் வாழ்ந்து முடிச்சவ. ஆனா நீங்க இனிமே தானே கல்யாணமே பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த அசிங்கமான பேச்சு உங்க எதிர்காலத்தையே பாதிக்கும் இல்லையா? அதுக்கு நான் ஒரு காரணம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாலா. இல்ல கலைவாணி, இதை விட மோசமான பேச்சுக்களை கூட ஆம்பளையால தாங்கிக்க முடியும். நீ பொண்ணு, அதுவும் கணவனை இழந்து தனியா நிக்கிற. பொண்ணை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இத பாருங்க, 2 பேரும் மாறி மாறி ஃபீல் பண்றத முதல்ல விடுங்க. யார பத்தி கவலைப்பட வேண்டாம். வீட்டுக்கு போலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அதை பத்தி யோசிக்கும் போதுதான் கங்கா எனக்கு பகீர்னு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? நான் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு உங்க காம்பவுண்ட்குள்ள வர முடியும்? எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்ட பிறகு நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? வேற எப்படி நினைக்கிறது கங்கா? மத்தவங்க என்ன பாக்குற பார்வையில உடம்பு கூசதானே செய்யும். எல்லாரும் என் பின்னாடி நின்னு இவளுக்கும் பலாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பேச மாட்டாங்களா? பேசுனா பேசட்டும் கலை, அதை அலட்சியப்படுத்து. நீங்க 2 பேரும் மன தைரியத்தோட துணிச்சலா என் பேச்ச கேட்க ரெடியா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஈஸியா ஜெயிச்சிடலாம். நீ என்ன சொல்ற கங்கா? கங்கா, பாலா, கலைவாணி உன் ஃப்ரெண்டு இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க. இவங்க நல்லா வாழணும் நீ விரும்புறல்ல? நிச்சயமா. அதுக்காக நீ என்ன வேணா செய்வல்ல? கண்டிப்பா. கலைவாணி, பாலா மேல நம்பிக்கையும் மரியாதையும் உங்களுக்கு இருக்குல்ல? என்ன கங்கா இப்படி கேக்குறீங்க? இப்ப என் வாழ்க்கையில இருக்கிற ஆறுதலும் நம்பிக்கையும் நீங்க 2 பேர் மட்டும்தான். நீங்க 2 பேர் இல்லைன்னா நான் என்ன அவனு என்னால யோசிச்சு பார்க்கவே முடியலைங்க. வெரி குட். தம்பி, இங்க வா. ஏடி, இவரை உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நீ போய் விளையாடு.
பாலா, நீ ஏன் உங்களை உன் வாழ்க்கை துணையா ஏத்துக்கூடாது? அது எப்படி கங்கா? ராமச்சந்திரன் சொன்னது உண்மை நாக்குற மாதிரி நாம நடந்துக்கணுங்கிறீங்களா? ஏன் எப்பவும் மத்தவங்கள பத்தி யோசிக்கிறீங்க? நீங்க இப்ப நிர்கதியா நிக்கிறீங்க. உங்களை பத்தி பேசுற அந்த மத்தவங்கள வந்து உதவ போறாங்க. அதுக்காக ஊர் உலகத்தை பத்தி கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? இது பாருங்க, நீங்களும் பாலாவும் கணவன் மனைவியா நடந்து போனா ஊர் உலகம் வாயை மூடிக்கும். அதுக்கப்புறம் தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிரும். அப்படி இல்லாம நீங்க 2 பேரும் சாதாரணமா எப்பவாவது ரோட்ல பார்த்து பேசினா கூட அதை கொச்சப்படுத்ததான் செய்யும். இதுதான் நம்ம சொசைட்டியோட ரெட்ட வேஷம். நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி யோசிங்க. உங்களுக்கு ஒரு துணை வேணாமா? உங்க பையனுக்கு ஒரு அப்பா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பாலா, நீ ஏன் பேசாம இருக்க? சொல்லு, உனக்கு சம்மதம் தானே? இது கலைவாணி டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ உனக்கு ஓகேவா? கலைவாணிய எனக்கு பல வருஷமா தெரியும். ரொம்ப நல்லவ. அவ வாழ்க்கை இப்படி ஆனது எனக்கு வருத்தம் தான். அதை என்னால சரி பண்ண முடியும்னா அதை நான் சந்தோஷமா செய்வேன். ஆனா இதுல கலைவாணிக்கு சம்மதம் இருக்கணும். முழு மனசோட அவ ஒத்துக்கணும். கேட்டீங்களா கலைவாணி? உங்க எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சிடலாம். தயவு செஞ்சு நீங்க டிசைட் பண்ணுங்க. துணிச்சலா ஒரு நல்ல முடிவெடுங்க. இல்ல கங்கா, எனக்கு என்னமோ உறுத்தலா இருக்கு. என்ன உறுத்தல்? நான் சொல்றத கேளுங்க. பாலாவை ஓகே சொல்லிட்டான். நீங்களும் ஒத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தயவு செஞ்சு ஒத்துக்கங்க. வேணா கங்கா, ப்ளீஸ். இல்ல கங்கா, என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியல. பாலா, நீயாவது சொல்லு ப்ளீஸ். இல்ல கங்கா, என்னால இப்படி திடீர்னு என்னால எதுவுமே சொல்ல இது முடியல. பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நானும் பாலாவும் இருக்கோம்ல. ப்ளீஸ். இல்ல